Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வின் பேருதவியாலும் பெரும் கிருபையாலும் நம்ம 114 குர்ஆனின் சூறாக்களில் 98 சூறாக்களுக்கு அல்ஹம்துலில்லா தஃப்சீர் பார்த்தாச்சு. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம 99வது சூறா பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சூறா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸல்ஸலஹ். அஸ்ஸல்ஸலஹ் அப்படின்னு சொல்லுவோம். சூரத்துல் ஸல்ஸலஹ் இல்லைனா ஜில்ஸால் அப்படின்னு கூட சொல்லலாம். இது 99வது சூறாவாக இருக்குது. இதில் 8 ஆயத்துக்கள் இருக்குது. இது மக்காவில் அருளப்பட்ட சூறா அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. மதினாவில் அருளப்பட்ட சூறா அப்படின்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது கருத்து வேறுபாடுக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது அதாவது ஜில்ஸால் இல்லைனா ஜல்ஸலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நிலநடுக்கம் இல்லைனா அதிர்ச்சி, அசைத்து வைத்தல், அந்த மாதிரிலாம் நம்ம அர்த்தம் கொள்ளலாம். எப்போது இந்த நிலநடுக்கம், அதிர்ச்சி, அசைகிறது இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு, ஓகேவா, கியாம நாள் அன்னைக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உலகத்தின் முடிவு நாள் அன்னைக்கு அது நடக்கும். இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தாங்க இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்க இதை பற்றி என்ன நினச்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி. ஏன்னா அவங்க தான் இறை நிராகரிச்சிட்டாங்களே, இணை வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களே, அவங்களுடைய திங்கிங் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த சூறா இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் மேலே டவுட் இருந்துச்சு. ஒரு 3 விஷயங்கள், பிரதானமாக ஒரு 3 விஷயங்கள் மேலே அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு முடிவா? அது எப்படிப்பா இருக்கும்? இந்த உலகம் பல கோடி காலங்களாக உலகம் இயங்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி முடிவு இருக்கும்? இது எப்போவுமே இருக்கக்கூடியது தான். இதனால் இந்த உலகத்துக்கெல்லாம் முடிவெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உலகத்துக்கு முடிவு இருக்கா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. 2வது விஷயம் என்னென்னா, அது எப்படி நம்ம வாழ்க்கை எல்லாமே எழுதப்பட்டுருது, ரெக்கார்ட் பண்ணப்படுது, ஒரு மைன்யூட் டீட்டெயிலாக இருந்தால் கூட விட்டு வைக்கிறது இல்லையாமே, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுதான், எல்லாமே எழுதப்படுதான், அது எப்படி முடியும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருந்துச்சு. 3வதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நீதிமன்றம், அல்லாஹ்வோட நீதிமன்றம் நடந்தால் கூட நமக்கு தான் மலக்குமார்களோ இல்லை அவுலியாக்களோ அவங்கள்ட்ட நம்ம சிபாரிசோ பரிந்துரையோ கேட்டு நம்ம அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் நம்ம அவங்களுடைய பரிந்துரையை கேட்டு எஸ்கேப் ஆயிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு வேற நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அகைதா சார்ந்த சந்தேகங்கள். ஸோ கைப் அப்படின்னு சொல்லுவோம். கைப்னா அன்சீன், அதாவது பார்க்க முடியாதது. இதில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கக்கூடிய விதமாக, அதாவது இது இந்த இணை வைக்கக்கூடியவர்கள் ஷிர்க்கு பண்ணுறாங்க இல்லையா, இதுதான் இருக்கிறதுலே பெரும்பாவம். ஆனால் இந்த பெரும்பாவத்துக்கு கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அல்லாஹுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அப்புறம் நான் பெரும்பாவம் செய்வேன், அதாவது இணை வைப்பேன், இப்படிலாம் பண்ணிட்டு அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டு நான் அவுலியாக்களையோ இல்லை மலக்குமார்களையோ பரிந்துரை செய்ய சொல்லிக்குவேன் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருந்தாங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு பாவம் என்ன தெரியல, அதாவது அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மன்னிக்கக்கூடியவன் இல்லையா. ஆனால் அவனுடைய நாட்டப்படி கியாமத்து நாளில் அவன் யாரை மன்னிக்கணும்னு நாடுறானோ அவங்கள மன்னிப்பான், அப்படித்தானே. அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டான். யாரை? இணை வைக்கக்கூடியவங்கள. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால இப்படிப்பட்ட டவுட்ஸில் அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷன் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்துடலாமா?
அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. இப்போ இதா, அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதா அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதா அப்படின்னா போது. ஜுல்சிலத்தி நடுங்க வைக்கப்படும், நடுங்க வைக்கப்படும். அல் ஆர்து அப்படின்னா பூமி. ஜில்சாலஹா அதன் நிலநடுக்கத்தால், பூமி முழு பலத்துடனும் உழுக்கப்படும் போது, பூமி முழு பலத்துடன் உழுக்கப்படும் போது, பூமி அதன் நிலநடுக்கத்தால் நடுங்க வைக்கப்படும் போது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். அதாவது பூமி எப்படி இருக்குன்னா ஷேக் ஆகும். எப்படிப்பட்ட ஷேக் அப்படின்னா அதுதான் ஃபைனல் எர்த்துக்குவேக். இப்போ அந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எர்த்துக்குவேக் அப்படின்னு நிலநடுக்கம் அப்படிங்கிறது அங்கே நடக்குதான் இங்கே நடக்குதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசுவோம் இல்லையா. இப்போ நியூஸில் நீங்கள் பார்த்தா கூட இந்த இடத்துல இத்தனை ரிக்டர் நிலநடுக்கம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மெஷர்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உலகம் முழுக்க இன்ச் பை இன்ச்சு நிலநடுக்கம் நடந்தால் எப்படி இருக்கும், அதுவும் எப்படி ரிப்பீட்டடாக தொடர்ந்து விடாப்பிடியாக நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நம்ம எங்கேம்மா வாழ்கிறோம்? நம்ம வாழ்கிறது பூமியில். இந்த பூமியில் என்னென்ன இருக்குது? ஆறுகள் ஓடுது, மலைகள் இருக்குது, கடல்கள் இருக்குது, பாலைவனங்கள் இருக்குது, நம்ம வீடுகள் எல்லாமே இருக்குது, கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா. நம்மளால் இந்த பூமியில் நடக்க முடியும், ஓட முடியும், செடிகள் நட்டு வைக்க முடியும், மண்ணை தோண்ட முடியும், வீடு கட்ட முடியும், கட்டிடங்கள் பல உயர கட்டிடங்கள் கட்ட முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த பூமியில் பண்ண முடியும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பூமியில் நடக்குது. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் இந்த பூமியை அமைச்சிருக்கிறான் இல்லையா. நம்ம வாழ்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறதுக்காக நமக்கு இந்த பூமியை அப்படி தான் படைச்சிருக்கிறா. சரி, இந்த பூமியில் நம்ம எப்பொழுதுமே இருந்துட போகிறோமா, வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் என்ன? அல்லாஹ் நம்பாதவங்க கூட சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன? நோ இல்லையா. கண்டிப்பாக முடியாது. இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக வாழ முடியாது அப்படிங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட சொல்லுவாங்க. அப்படி தானே. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே சொல்லிட்டான் நம்ம இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவே முடியாது அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இறுதி நாளை நம்பிக்கை வச்சுருக்கிறோம், மறுமை நாளை நம்பிக்கை வச்சுருக்கிறோம் இல்லையா. அதனால தான் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக மறுமை நாள் லாஸ்ட் டேங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்புறதுனால அவன் சொல்கிறதையும் நம்ம நம்புகிறோம். அப்படி தானே. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது என்ன நடக்கும் அந்த மறுமை நாள், இந்த இறுதி நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி அதிர்வு ஏற்படும், பூமிக்கு அதிர்வு ஏற்படும், எர்த்துக்குவேக் நடக்கும், ஷேக் ஆகும். இப்போ நம்ம ஷேக் ஆகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இல்லையா. நம்ம இப்போ நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளால் வந்து கீழே உழுகாமல் நடக்க முடியும், பில்டிங்ஸும் வந்து கீழே உழுகாமல் அது ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கக்கூடிய நிலையில தான் இருக்குது இல்லையா. சரி, ஏன் இந்த மாதிரி எர்த்துக்குவேக் நடக்கணும், ஏன் இந்த மாதிரி நிலநடுக்கத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறான் இறுதி நாளில் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இந்த உலகம் தான் இருக்க போகிறது கிடையாதே, அதுக்குன்னு ஒரு முடிவு வரணும் இல்லையா. அதுக்காகத்தான். இந்த உலகம் நிரந்தரமாக இருந்தால் தான் வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டான், இதுக்கு ஒரு முடிவு இருக்குது, எண்டு இருக்குது, இது எப்போவுமே நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு இந்த மாதிரியான ஏற்பாடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சு வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால் நம்ம இந்த ஆயத்துலேருந்து படிப்பினை பெறணும். நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, உழுகாமல் நிற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, நமக்கு யாராவது வந்து துன்பம் கொடுத்தாலோ, நமக்கு யாராவது வந்து நம்ம ஃபேமிலியில் நம்மளோட லைஃப்பில் யாராவது கொஞ்சம் வந்து ஷேக் பண்ணிட்டு போனால் நம்ம எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்க லைஃப்பில் வந்து நுழையக்கூடாது, மற்றவங்க லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நம்ம
குழப்பத்தை அவங்க லைஃபுக்குள்ளார குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உணர்ந்துக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் பூமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூமி வந்து எத்தனையோ டன்னு, அதாவது ஆறுக்கு அப்புறமா ஒரு 24 ஜீரோவை போட்டுக்கோங்க. அது எவ்வளோன்னே நம்மளால் சொல்லவே முடியாது. அதுக்கு அந்த நம்பருக்கு நம்மளால் எப்படி சொல்கிறதுனே தெரியாது. 6 பக்கத்தில் ஒரு 24 ஜீரோவை போட்டுக்கோங்க. அத்தனை டன்னு வெயிட் இருக்குது. அப்பேற்பட்ட வெயிட் உள்ளதை யாரால் அசைக்க முடியும்? அல் கவி, சுப்ஹானல்லாஹ், த மோஸ்ட் ஸ்ட்ராங்காக தான் அசைக்க முடியும். அல்லாஹ் அல் கவி இல்லையா? அல் கவி அப்படிங்கிறது அல்லாஹினுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம். அப்போ அவன் தான் பலம் மிக்கவன், வல்லமை மிக்கவன், வலிமையானவன். அப்பேற்பட்டவன் தான் இதை வந்து இந்த பூமியை வந்து ஷேக் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஸோ இது சயின்டிஃபிக் படி எக்கச்சக்கமான விஷயங்களை உங்களோட வந்து ஷேர் பண்ண முடியும், அல்ஹம்துலில்லாஹ். பட் அதுக்கான தருணம் இது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து அடுத்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். அடுத்த ஆயத்தை, பூமி அதை நிலநடுக்கத்தால் நடுங்க வைக்கப்படும் போது என்ன நடக்குதான்? வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. வஅஹ்ரஜதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இன்னும் எரிந்து விடும். அஹ்ரஜதி, ஹரஜனா வெளியில் போகிறது, ஓகேவா? எரிந்து விடும். அல் அர்து, எது எரிந்து விடுமா? பூமி. அஸ்காலஹா, அஸ்காலஹா அப்படின்னா அதன் சுமைகளை, பேர்டனை, ஓகேவா? மேலும் பூமி தன்னில் இருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து விடும்போது அப்படின்னு இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்படின்னா என்ன? அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பூமிக்குள்ளார எக்கச்சக்கமான மெட்டல்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கோல்டு, சில்வரு, காப்பரு, அயன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உயிர் வாழ்ந்த எல்லாருமே டெட் பாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே இறந்து போனதுக்கப்புறமா உள்ள பாடிஸ் எல்லாமே இருக்குது. விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய உடம்பு எதுவுமே, உடல்கள் அனைத்துமே வந்து புதைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க 7 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 லேயர்ஸில் 7 அதாவது படித்தரங்கள் மாதிரி கீழே இருக்குது. அதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குது. அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே வெளியில் தள்ளி விடுவான், ஓகேவா? எக்கச்சக்கமான என்ன சொல்கிறது, குவியல்கள், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியது அத்தனையுமே வந்து வெளியில் கொண்டு வந்து கொட்டப்படும். அதோடு சேர்த்து மனிதனுடைய நன்மை தீமைகள் எல்லாமே வெளியில் வந்து கொட்டப்படும். இப்போது கபருக்குள்ளார அடங்கினதுக்கு அப்புறமா 2 விஷயம் போயிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தானே தங்கும். அது என்னது? 2 விஷயம், குடும்பமும் செல்வமும் போயிடுமா விட்டுட்டு, ஒன்று மட்டும் தான் தங்கும். அது என்ன? அமல்கள் மட்டும் தான் தங்கும். அந்த அமல் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல அமலாகவும் இருக்கும், கெட்ட அமலாகவும் இருக்கும். அது இறக்குறவங்களோட இதை பொறுத்து, அவங்க யார் எப்படிப்பட்டவங்கிறத பொறுத்து தான். அப்போது அந்த அமல் மட்டும் தானே ஸ்டே பண்ணியிருக்கு அவங்களோட, அதுவும் வெளியில் வந்து கொட்டப்படும், ஓகேவா? சுப்ஹானல்லாஹ். அப்புறம் அந்த பூமி வந்து நிலநடுக்கத்தால் ஆடிட்டு இருக்கும் இல்லையா? அப்போது பூமிக்குள்ளார இருக்கிற எல்லாமே வந்து வெளியில் கொண்டு வந்து கொட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். அதாவது எதுவுமே மறைஞ்சதாகவே இருக்காது. அல்லாஹுக்கு மறைஞ்சதாக எதுவுமே இருக்காது. அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கக்கூடியவனாக இருப்பான். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை அது. நம்ம இந்த பூமியிலேயே நிரந்தரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோன்னா என்ன ஆகும் இல்லையா? எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போது எதுவுமே வந்து அல்லாஹ் கிட்ட மறைஞ்சது எதுவுமே கிடையாது. அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை வந்து அவன் பார்க்கக்கூடியவனாக தான் இருப்பான். அல் பசீர் இல்லையா? அவன் பார்க்கக்கூடியவனாக தான் இருப்பான். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு மனிதர்களிடத்தையும் பிறர்கிட்ட நல்லவர்களாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாகவே இருக்கணும். அதாவது என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கானோ அது எல்லாத்தையுமே நம்ம செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வகாலல் இன்சானு மாலஹா. வகால, நாம் இன்னும், கால கூறுவான், அல் இன்சானு யார் கூறுவான்? மனிதன். மாலஹா இதற்கென்ன,
மேலும் அதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும்போது, அப்போது மனிதன் வந்து என்ன கேட்குறான்னா, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் எப்படி இங்கே மனிதன் வந்தான் அப்படின்னா, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாத்துக்குமே உயிர் கொடுத்துருவான். இந்த பின்னாடி இது நடக்க தான் போகுது, எதிர்காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க தான் போகுது. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மக்கிட்ட சொல்லிட்டான். மனிதர்கள் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். என்னென்ன பேசுவாங்களாம், ஏன் அதாவது ஒக்காலல் இன்சானும் அழகா, ஏன் அதற்கு என்ன நேர்ந்து விட்டது அப்படின்னு மனிதர்கள் வந்து கேட்பாங்க. இதில் வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குமா, ஆச்சரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நமக்கு தான், நம்ம குரான் ஓதுறோமே, நமக்கு தான் இது தெரியுமே, நமக்கு இது மாதிரி மறுமை நாள் நடக்க போகுது, நிகழப்போகுதுங்கிறது தான் தெரியுமே. அதனால் நமக்கு அது வந்து ஒரு ஆச்சரியத்தரக்கூடிய விஷயமா இருக்காது. ஆனால் நம்பாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அல்லாஹ் மறுமை நாளையும் நம்பாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம அப்படியே முழுமையாக நம்புகிறோம் இல்லையா? அதனால் நமக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் பின்னாடி இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆச்சரியமுமே இருக்காது. ஏன்னா நமக்கு அது ஏற்கனவே தெரியும், அதில் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா. யௌம இதின் அப்படின்னா அந்நாளில், துஹத்திசு அப்படின்னா அறிவிக்கும், அஹ்பாரஹா அது என் செய்திகளை, அது தன்னுடைய செய்திகளை அறிவிக்குமா, அந்நாளில் அது தன் மீது நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும். அப்போது யௌம இதின் அப்படின்னா அந்த நாளில்னா மறுமை நாளில், துஹத்திசு அப்படின்னா அறிவிக்கிறது, அஹ்பாரஹா அப்படின்னா செய்திகள். அப்போது அந்நாளில் அது தன் மீது நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும். அப்போது அந்த பூமி தன்னுடைய செய்திகளை அறிவிக்கும். அப்போது என்ன நடக்குது அந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து வந்து பூமி வந்து ஒரு சைலண்ட் ரெக்கார்டராக இருந்துகிட்ருக்குது. ஓகேவா? இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன நல்லது செய்கிறோம், என்ன தீமை செய்கிறோம், கெடுதல் செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறதா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எர்த்து பூமி வந்து என்ன பண்ணுமா, பேசுமா. அதாவது அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்கும் வந்து பேசுகிற இதை கொடுப்பான். அது வந்து பேசும், இந்த மனிதன் இப்படி இப்படிலாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சொல்லும். இந்த இடத்துல இந்த மனிதன் இந்த மனிதனோட இதை பண்ணிகிட்டு இருந்தான், இப்படி பேசிகிட்டு இருந்தான், இப்படி இந்த தப்பு செஞ்சுட்டு இருந்தான், இல்லை இந்த அமலை இந்த நல்ல அமலை செஞ்சுட்டு இருந்தான், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட சொல்லும். எது? பூமி. ஸோ அது வந்து ஒரு சைலண்ட் ரெக்கார்டராக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஆனால் நம்மளால் இந்த பூமி இது வந்து பேசுகிறத கேட்க முடியாது. நம்ம வந்து இது மாதிரிலாம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பயந்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைக்கவே இல்லை. பூமி வந்து ஒரு சைலண்ட் ரெக்கார்டராக இருந்துகிட்ருக்குது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோதனை களம்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது நம்ம வந்து நல்லது செய்கிறோமா, கெடுதல் செய்கிறோமா அப்படிங்கிறத பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி, அது ஒரு சோதனை களமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம வாழ்க்கையை கொடுத்துருக்குறான். யார் வந்து அஹ்ஸன அமலாக செய்கிறாங்க, நல்ல அமல்கள், அழகான அமல்களை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இப்போது இந்த பூமிக்கு என்ன நேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? என்ன ஆயிடுச்சு இந்த பூமிக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பூமி வந்து அமைதியாக இருந்த பூமி மறுமை நாள் அன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேச வச்சுருவான். நம்ம வந்து இப்போ படிச்சுட்ருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து குரானை ஓதுறோம், படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், இதையுமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போது இது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட மறுமை நாள் அன்னைக்கு பூமி பேசும், சொல்லும். இந்த நேரத்தில் இந்த மனிதன் இதை வந்து இந்த சூறாவை ஓதிட்டு இருந்தான், படிச்சுட்டு இருந்தான், மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த கூட எடுத்து சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து பூமிக்கு மறுமை நாளில் பேசக்கூடிய திறனை கொடுப்பான். ஸோ இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தொழுகை, நம்ம குரான் ஓதுறது, நம்ம மக்களுக்கு உதவி செய்கிறது, நம்ம வந்து ஒரு விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது, இல்லை நம்ம வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெட்ட விஷயங்களை தவிர்த்து இருக்கிறதுல, பொய் சொல்லாமல், புறம் பேசாமல்,
அவதூறு சொல்லாமல், சீட் பண்ணாமல், இந்த மாதிரி பிறருக்கு உதவிகள் எதுவும் செய்யாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல், பெரியவர்களுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ கீழ்ப்படிதல் இல்லாமல், இந்த மாதிரியான தீய காரியங்கள்லேருந்தும் நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிற படிப்பினையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இதுலேருந்து பெற முடியுது. பி அன்ன ரப்பக அவுஹலஹ. பி அன்ன அப்படின்னா அதாவது நிச்சயமாக, ரப்பக இறைவன், அவுஹலஹ தனக்கு கட்டளையிட்டான். அதாவது ஏனெனில் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி ஆணை இட்டிருப்பான். ஓகேவா? இதுதான் நம்ம சொன்னது. ஏன்னா பூமி வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லும். ஓகேவா? அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பு பி அன்ன ரப்பக அப்படின்னு சொல்கிறான், உன்னுடைய ரப்பு. ஓகே, இறைவன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காமிக்கிறான். அல்லாஹ் அப்படிங்கிறவன் ரப்பு, எல்லாத்துக்குமே. பூமிக்கும் அவன் தான் ரப்பு இல்லையா? அவன் தான் எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணுறான். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தான் பார்த்துக்கிறான். அந்த பூமியை பார்த்துக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். ஸோ அவன் வந்து இந்த பூமிக்கு மழையை கொடுக்குறான். அதனால தான் இந்த பூமி ஈரமாகுது. அதனால தான் இந்த பூமியில் வந்து என்னாகுது, செடிகளும் கொடிகளும் வளருது, மரங்கள் வளருது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு ஒரு அழகான சீனரிஸ், நமக்கு அழகான ஒரு இயற்கையாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக வந்து ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும் பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட்றதுக்கு கிடைக்குது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த பூமியை வந்து டேக் கேர் பண்ணுறான். இதுக்காக தான், இந்த பூமிக்காக தான் சூரியனும் சந்திரனும் இருக்குது. ஸோ இந்த சூரிய ஒளி பட்டாதான் பிளான்ட்ஸ், அதாவது செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாமே வளருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் மக்களும் வந்து பார்க்க முடியும், வேலைக்கு போக முடியும், இரவு நேரங்கள் ஆயிடுச்சுன்னா மக்களால் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பூமியில் நடக்குது. பூமியால் அது இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாமல் பூமியால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எல்லா விஷயமுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருக்குது. இறுதி நாள் அன்றைக்கி என்ன நடக்கும்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெர்மிஷன் கொடுப்பான். எதுக்கு? பூமி வந்து பேசும். அது பேசுகிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பான் சுப்ஹானல்லாஹ். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை அந்த பூமி அப்படியே ஃபாலோ பண்ணும் சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போ நம்மளும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும், கீழ்ப்படியணும், கீழ்ப்படியாமல் இருந்துடக்கூடாது. அதே மாதிரியே நம்ம வந்து எந்த ஒரு பேச்சை பேசுகிறதா இருந்தாலும் பெர்மிஷனோட பேசணும். இதுக்கு வந்து இதை வந்து நான் பேசுகிறது சரிதானா, இது ஹலாலான பேச்சாக தான் இருக்கா, இது ஹக்கான பேச்சாக தான் இருக்குதா, அந்த மாதிரி நம்ம உணர்ந்து பேசக்கூடியவங்களாக இருக்கணும். நான் இந்த மாதிரி பேசினா அல்லாஹுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சாக இருக்கணும். இப்போ வந்து ரப் அப்படிங்கிறவன் வந்து நமக்கு தெரியும், அதிபதி, பரிபாலிப்பவன், பரிபக்குவப்படுத்துபவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துக்கிறவன் யார்? அல்லாஹ் ரப்பு தான். ஸோ அவனை வச்சு, அந்த பெயரை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்கே சுட்டி காமிக்கிறான். பி அன்ன ரப்பக அவுஹலஹ, அதாவது நிச்சயமாக இறைவன் தனக்கு கட்டளையிட்டான். ஏனெனில் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி ஆணையிட்டான். அதாவது இறைவன் தனக்கு கட்டளையிட்டான் அப்படின்னு வந்து இந்த பூமிக்கு வந்து கட்டளையிட்டான், எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததை பாருங்க, யௌம இதின் யஸ்துருன்னாசு அஷ்தாத்தல் லியுரவ் அஅமாலஹும். யௌம இதின் அப்படின்னா அந்த நாளில், யஸ்துருன்னாசு அதாவது யஸ்துரு அப்படின்னா புறப்படுவார்கள், அன்னாசு மக்கள், அஷ்தாத்தன் பல பிரிவுகளாக, லியுரவ் அப்படிங்கிறது அவர்கள் காண்பதற்காக, அமாலஹும் அதாவது அவர்களின் செயல்களை. அன்று மக்கள் பல்வேறு நிலைமைகளில் திரும்புவார்கள், தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக. அதாவது பல பிரிவுகளாக புறப்படுவாங்களாம், அவர்களுடைய செயல்களை அவங்களே பார்க்குறதுக்காக. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் கியாம நாள் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுவாங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நம்மளுடைய பரம்பரையை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் நம்மளுடைய மூதாதையர். எல்லாருக்குமே, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே யார் ஃபஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா, தந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான்.
அவங்க வழியில் தான் எல்லா மக்களுமே இருக்கிறோம். அப்போது அதுலேருந்து நம்மளுடைய சந்ததிகள், நமக்கு முன்னாடி இருந்தவங்க, மூதாதையர்கள், எல்லாருமே பார்த்திங்கன்னா இறுதி நாள் வரைக்கும் நம்மளுடைய சந்ததிகளில் யார் முடிகிறாங்களோ அவங்க வரைக்குமே எல்லாரும், அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டு லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் எல்லாருமே நின்றுவாங்க. எல்லாருமே அந்த பூமியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு எப்படின்னா கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க இப்போ உலகத்தில் கரண்ட்டாக. இதில் நீங்கள் அத்தனை ஜென்ரேஷன்ஸை, ஒவ்வொரு மனிதனுக்கும்னால ஜென்ரேஷன்ஸை நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. அத்தனை பரம்பரைகளையும் சந்ததிகளையும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேர் வந்து பூமி அப்படியே தள்ளும், வெளியில் தள்ளும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கபரில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடும். அப்போது எல்லா பீப்புளும் வந்து வெளியில் வந்துடுவாங்க. பூமிக்கு வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக ஆயிடுவாங்க. யாரெல்லாம் அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்க ஒரு குரூப்பு, யாரெல்லாம் அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளலையோ அவங்க ஒரு குரூப்பு. ஓகேவா? ஸோ மனிதர்கள் வந்து அப்படியே குரூப்பாக பிரிஞ்சிருவாங்க. சரியா? டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரிஞ்சிருவாங்க. என்றைக்கே கியாமத் நாள் அன்னைக்கு அவங்களுடைய அந்த பிலீஃபை பொறுத்து, அந்த நம்பிக்கையை சார்ந்து அவங்க பிரிஞ்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த பிரிவு வந்து நம்ம எந்த கேட்டகரிகளில் போவோங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும். அவனே அறிவான். சுப்ஹானல்லாஹ். யாருடைய மனதில் என்ன இருக்குது, என்ன நியத் இருக்குது, யாருடைய கல்பில் எப்படிப்பட்ட அல்லாஹ் வந்து எந்த மாதிரியாக அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து நம்மளால் சொல்ல முடியாது, இந்த மனிதன் வந்து அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கான், இந்த மனிதன் வந்து அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொள்ளலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்பை பார்க்குறான். நம்மளால் மனிதனுடைய கல்பெல்லாம் பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஸோ அதனால் அல்லாஹ்வே தீர்ப்பளிக்கக்கூடியவன். அதனால் அவனே வந்து மனிதர்களை பிரிச்சுருவான். ஸோ இந்த பிரிவுகள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தானே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் அல்லாஹ், அதாவது நம்ம இந்த உலகத்தில் எல்லாமே நன்மை தான் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அங்கே போனால் வேறு மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அல்லாஹ் வந்து அதாவது நம்ம மறந்துடுவோம். அல்லாஹ் வந்து எதையுமே மறக்காதவன் இல்லையா? ஸோ நம்மளுடைய கண்களால் நம்ம செஞ்சதை நம்மளே பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம இப்போ உதாரணத்துக்கு வீடியோ பார்க்குற மாதிரி நம்மளுடைய கண்களால் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்ம செஞ்சதை நம்மளே பார்க்க போகிற நாள் மறுமை நாள். அந்த நாளில் எல்லாருடைய வாழ்க்கையுமே அவங்கவுங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு 100 வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 100 வருஷத்தோட வீடியோ ரெக்கார்டு பண்ணி நமக்கு போடப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யாராவது ஒரிஜினலாக யாராவது இப்படி செய்ய முடியுமா? பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் யாராவது தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியுமா ஒருத்தனோட வாழ்க்கையை? மேக்ஸிமம் 3 மணி நேரம் வீடியோ எடுக்கிறாங்க படம்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனால் 100 வருட வாழ்க்கை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ டிஸ்ப்ளே பண்ண முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்தி காட்டுவான் அன்னைக்கு. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே நம்ம நம்பிக்கை கொண்டு நிறைய நற்செயல்கள், நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள் செய்யணும். அதே மாதிரி மனிதர்களை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக நம்ம துவா செய்யணும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மறுமை வெற்றியை தரக்கூடிய அந்த குரூப்புக்குள்ளார நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக துவா செஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7வது ஆயத்து, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். ஃபமன், அதாவது இதில் வந்து ஃபமன் அப்படின்னா ஃபனா ஆகவே, மண்ணுனா யார் அப்படின்னு அர்த்தம். அமல் அப்படின்னா செய்வாரோ, மிஸ்கால அளவு, தர்ரத்தின் அப்படின்னா ஓர் அணு, ஹைரன் நன்மை, யரஹ் அப்படின்னா அதை பார்ப்பார். பிறகு எவன் அணுவளவு நன்மை செய்திருந்தானோ அவன் அதனை கண்டு கொள்வான். அப்போது எல்லாத்துக்குமே ஒரு வெயிட் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு வெயிட் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல அமல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதை 10ஆவோ இல்லை 700 வரைக்குமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல அமல்களுக்கு இப்படி ஒரு சவாபு நமக்கு கிடைக்குது, ரிவார்ட்ஸ் அஜ்ரு கிடைக்குது. அதே சமயத்தில் ஒரு தீமை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதுக்கு அப்படியே 1 தான் எழுதுறான்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் எவ்வளவு ஒரு கருணை மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், உணர்ந்துக்கணும். அப்போது எல்லாமே நமக்கு கவுண்டடாக இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து சின்னதோ பெருசோ எதுவுமே விட்டு வைக்க போகிறது கிடையாது. எல்லாமே எழுதப்பட்டிருக்குது, கவுண்டடாக இருக்குது. ஸோ அப்போது ஒவ்வொன்றுத்துக்குமே வெயிட்டேஜும் இருக்குது. நம்ம ஈவன் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு புன்னகை பூத்தா கூட அதுக்கு கூட வெயிட் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பாதி பேரிச்சம்பழத்தை வந்து தர்மம் செஞ்சால் கூட அதுக்கு வெயிட் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான நல்ல அமல்களுக்கு நமக்கு எக்கச்சக்கமான வெயிட்டேஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து மீசான் தராசில், மறுமை நாளில் மீசான் தராசில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெயிட்டு, நம்மளுடைய நல்ல அமல்கள் அங்கே தான் மெஷர் பண்ணப்படும், அங்கே தான் வந்து அளக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அதில் வந்து நம்மளுடைய அமல்களால் நம்ம வந்து அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு கடுகளவாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக வெயிட்டோட நமக்கு வந்து காமிக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அதிகமான நல்ல அமல்கள் செய்வோம். அது ரொம்ப சாதாரணம் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ வெயிட்டேஜை கொடுத்துருப்பான். ஸோ யாரையும் நோகடிக்காமல் நம்ம பாட்டுக்கு வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல அமல்கள் இதெல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா சாதாரண விஷயமா நம்ம நினைக்கக்கூடியது கூட அதிகமான வெயிட்டேஜோட அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வீட்டில் வந்து பேரண்ட்ஸுக்கு உதவியாக இருக்கிறது. இப்போது வந்து வீட்டில் வந்து வெளியில் மாலுக்கு போயிட்டு வராங்க, லக்கேஜோட எல்லா பை எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்கன்னா நம்ம போய் கையில் வாங்கி தூக்கிட்டு வர்றது. இந்த மாதிரி புக்ஸு தூக்கிட்டு வெயிட்டாக தூக்கிட்டு வராங்கன்னா அதை நம்ம பாதி தூக்கிட்டு வர்றது, தண்ணி பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பேரண்ட்ஸுக்கு இப்போது வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்ணாடி தொடச்சி கொடுக்கறது, சின்ன சின்ன விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்க கேட்குறதுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். பால்கனியில் வந்து ஒரு பேர்ட்ஸுக்கு வந்து அரிசி வைக்கிறது, ஓகேவா, தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதுக்கு மல்டிடியூட்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மன்ஸாக நமக்கு அபண்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அப்பேற்பட்ட கருணை மிக்கவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால் நம்ம அதிகமாக வந்து இதில் நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹ். இது வமன், இன்னும் யார், யஅமல் அப்படின்னா செய்வாரோ, மிஸ்கால அளவு, தர்ரத்தின் அப்படின்னா ஓர் அணு, ஷர்ரன் அப்படின்னா தீமை, யரஹ் அப்படின்னா அதை பார்ப்பார். மேலும் எவன் அணுவளவு தீமை புரிந்தானோ அவனும் அதை கண்டுகொள்வான். அப்போது நம்ம அதிகமாக நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு தீமை செஞ்சோன்னா அது ஒரு தீமையாக தான் எழுதப்படும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ ஆனாலும் எல்லாமே வந்து கவுண்டட், எல்லாமே வந்து நமக்கு பெருசோ சிறுசோ எல்லாமே எழுதப்பட்டுடுது. அதனால நம்ம வந்து இதெல்லாம் ஒன்று தானே, ஒரு தப்பு தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து உணர்றோம். அதனால தான் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறரை நோகடிக்கக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. ஈவன் விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை பூக்களாக இருக்கட்டும், பூக்களை பறிக்காதீர்கள்னே போர்டே போட்டிருப்பாங்க. நீங்கள் நிறைய பூச்செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அதை போய் நோகடிக்கிறது, பிச்சு பிச்சு போடுறது, இலையை பிச்சு பிச்சு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட, புல்லை போய் பார்த்திங்கன்னா புல்லை பிச்சு போடுறது, இந்த மாதிரி விலங்குகளுக்கோ இல்லை செடிகளுக்கோ எதுக்குமே நோவினை கொடுக்காம, மனிதர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு நோவினை கொடுக்காம, பொய் சொல்லாமல், திருடாமல், இந்த மாதிரி நமக்கு நாமே வந்து நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது சூரா அஸ்ஸல்ஸலா இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மறுமை நாள் வந்து நடக்க போகுது. அது வந்து எப்போ நடக்கும், நிலநடுக்கம் ஏற்பட்டு நடக்கும். அந்த நேரத்தில் பூமியோடைய நிலை எப்படி இருக்கும், அப்போது மனிதர்களுடைய நிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இதா ஜுல்சிலத்தில் ஆர்து ஜில்சாலஹா, பூமி அதன் நிலநடுக்கத்தால் நடுங்க வைக்கப்படும் போது அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானா. அதாவது ஜில்சால் அப்படின்னா அசைவு, அதிர்வு, நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது பூமி அடியிலேருந்து ஒரு அதிர்வோடு இருக்கும். ஓகேவா? ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரிப்பீட்டடாக இருக்கும், விடாப்பிடியாக இருந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு இடத்துல இந்த உலகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வருது எர்த்துக்வேக்கு, இன்னொரு இடங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி இருக்கும்னா, எல்லா இடங்களையும் இன்ச் பை இன்ச்சாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், விடாப்பிடியாக கண்டினியூஸாகவும் ரெப்பிட்டேட்டிவாகவும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிலநடுக்கம், இதுதான் ஃபைனல் நிலநடுக்கம். இந்த மாதிரி நிலநடுக்கம் நடந்ததும் கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. இதுதான் ஃபைனல், மறுமை நாள் தான் ஃபைனல். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிலநடுக்கம் நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக 2வது ஆயத்து, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இன்னும் இந்த பூமி வந்து அதனுடைய சுமைகளை எரிஞ்சிரும். அப்போது அதுக்கு வந்து எக்கச்சக்கமான சுமைகள் இருக்குது இந்த பூமியில், இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து வெளியில் எறியப்படும். அதாவது கபரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வந்து வெளியில் எறியப்படும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயே சொல்லி காமிக்கிறான் நமக்கு. 84ல் 3-4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மேலும் பூமி அதாவது பரப்பப்பட்டு விடும்போது இதல் அர்து முத்தத் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அல்கத் மாஃபிஹா தஹல்லத், அதாவது இன்னும் அது தன்னுள் இருப்பவை அனைத்தையும் வெளியில் எரிந்து விட்டு ஏதுமற்றதாய் ஆகிவிடும்போது அப்படின்னு என்ன அர்த்தம், பூமி வந்து ஃப்ளாட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி உருண்டையாக இப்போ இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஆகிடும்னா ஃப்ளாட் ஆகிடும். எதுவுமே இல்லாமல் அனாந்தரமாக, அதாவது ஏதுமற்றதாக ஆகிவிடும். இப்போ பூமியில் வந்து ஆறுகள், நதிகள், என்னென்னமோ இருக்குல்ல, மலைகள், கடல்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அப்போது எப்படி இருக்கும்னா ஃப்ளாட்டாக வெறும் நிலப்பரப்பு தான். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுவான். அதுக்கப்புறமா 22வது சூறால 1வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன தெரியுமா சொல்கிறான், மனிதர்களே உங்கள் இறைவனின் கோபத்தை விட்டு உங்களை காத்துக்கொள்ளுங்கள், உண்மையில் மறுமை நாளின் பூகம்பம் மாபெரும் திகிலை ஏற்படுத்தும் விஷயமாகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து மறுமை நாள் அன்னைக்கு நடக்க போகுது. அதாவது இந்த மாதிரியான ஒரு அசைவு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்போ வந்து உலகத்தில் ரொம்ப ஸ்டேபிளாக, ரொம்ப செட்டில்டாக, ரொம்ப உறுதியாக அப்படி அந்த மாதிரி இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த நாளில் அப்படி இருக்காது. பூமி மூவிங் ஆகிட்டே இருக்கும், ஷேக்கிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ யாருமே வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு கட்டளை இட்டுருவான். அதனால் இந்த பூமி என்ன பண்ணும், அது கிட்ட உள்ளே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் வெளியில் தள்ளி விட்டுரும். அதாவது இப்போது நம்மளுடைய முதல் மூதாதையர், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இறுதியாக நம்மளுடைய சந்ததிகள் வந்து மறுமை நாள் அன்னைக்கு யாரோட முடியுதோ அவங்க வரைக்கும், அந்த ஜென்ரேஷன் வரைக்கும், ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாரையுமே, ஒரு மனிதனுக்கே எப்படின்னா, நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மூதாதையர் சந்ததிகள் நீங்கள் நினச்சி பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பேரும் வந்து வெளியில் தள்ளப்படும், பூமியிலேருந்து வெளியில் கொண்டு வரப்படும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு திகில் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது. ஸோ அப்போது பூமியில் பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்கும். ஸோ இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி காமிப்பான். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்நாளில் அது பூமி தன் செய்திகளை அறிவிக்கும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பேசக்கூடிய திறமையாக கொடுத்துருவான். அந்த நேரத்தில் அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டெக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? பூமி வந்து சொல்ல ஆரம்பிச்சிரும். அதாவது அந்த அளவுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய ஆண் பெண் அடிமைகள் எல்லாரை பற்றியும் இந்த சர்ஃபேஸில், அதாவது பூமியினுடைய மேல் பரப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, இந்த மனிதன் இப்படிலாம் செஞ்சான், இந்த இடத்துல இப்படிலாம் பண்ணான் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்மளை பற்றி எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் அதுக்கு கொடுத்துருவான். அடுத்ததா பி அன்ன ரப்பக அவ்ஹா லஹா, அதாவது இறைவன் தனக்கு கட்டளை இட்டான் என்று. அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு சொல்லிட்டான். அது வந்து உடனே என்ன பண்ணுது, பெர்மிஷன் கேட்டுட்டு உடனே அதுக்கான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிடும் பூமி. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வந்து பேச வைப்பான். அதனால் அது பேசும்.
ஓகேவா. ஸோ இதை வந்து நிறைய உலமாக்கள் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாங்க. ஸோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நமக்கு சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹ். ஸோ அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச சொல்லுவான், அது உடனே பேசும், பூமி வந்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யௌம இதின் யஸ்துருன்னாசு அஷ்தாத்தல் லியுரவ் அமாலஹும், அந்நாளில் மக்கள் பல பிரிவுகளாக புறப்படுவார்கள் அவர்களின் செயல்களை அவர்கள் காண்பதற்காக. ஹூதில் 18வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிப்பான், அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைபவரை விட மகா அநியாயக்காரர் யார்? அவர்கள் தங்கள் இறைவன் முன் சமர்ப்பிக்கப்படுவார்கள், இவர்கள் தங்கள் இறைவன் மீது பொய்யுரைத்தவர்கள் என்று அப்போது சாட்சியாளர்கள் கூறுவார்கள். அல்லாஹ்வின் சாபம் அநியாயக்காரர்கள் மீது உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்தில் மனிதன் வந்து எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக வந்து ஒத்துக்குவான் சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி வந்து மனிதன் வந்து என்ன பண்ணுவான்னா, கியாம நாள் அன்னைக்கு நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஒத்துக்குவான். ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாமே என்ன பண்ணப்படுறாங்க, டிவைட் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து பிரிக்கப்படுறாங்க, பிரிவுகளாக மாறுறாங்க. நல்லவர்கள் தீயவர்கள், நன்மை செஞ்சவங்க தீமை செஞ்சவங்க, ரொம்ப கவலைக்குரியவர்கள் சந்தோஷத்துக்குரியவர்கள், அப்புறம் சொர்க்கத்துக்குரியவர்கள் நரகத்துக்குரியவர்கள், இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து பிரிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பாருங்க, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ், ஆகவே யார் ஓர் அணு அளவு நன்மை செய்வாரோ அங்கு அதை பார்ப்பார். சுப்ஹானல்லாஹ். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹ், யார் ஓர் அணு அளவு தீமை செய்வாரோ அங்கு அதை பார்ப்பார். அப்போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தூசி அளவுக்கு நன்மையோ தீமையோ இருந்தாலும் அங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நன்மைக்கான வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தீமைக்கான வெயிட்டேஜ் வந்து நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனம் வச்சுக்கணும். ஸோ சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து இதில் சொல்லி கொடுக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு முந்தி கொள்ளக்கூடியவங்களாகவே இருக்கணும். அதாவது ஒரு சகோதரியை பார்த்து ஒரு புன்னகை பூக்கிறதா இருக்கட்டும், இல்லை தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நல்ல அமலையும் நம்ம வந்து குறைச்சி எடை போட்டுறக்கூடாது, நம்மளே குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வந்து அதாவது இப்போ வந்து அண்டை வீட்டுக்காரங்க நமக்கு வந்து ஒரு உணவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இது என்ன ஒரு விஷயம், இதெல்லாம் பெரிய இதுவா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளும் பிறருக்கு வந்து கொடுக்கணும், பிறரும் நமக்கு வந்து கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி அதையும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, நீங்கள் வந்து பாவத்துக்கு அஞ்சிக்கோங்க அப்படின்ட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த சூறாலேருந்து நமக்கு படிப்பினையாக கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஸோ சூரா ஜல்சலாவை இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், நம்ம இப்போ 99வது சூறாவான அஸ்ஸல்ஸலால நம்ம என்ன பார்க்க போகிறோம், தஜ்வீது முறைப்படி எப்படி ஓதணும் அப்படின்னு தஜ்வீது சட்டங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. இப்போது ஹம்ஸா கெஸ்ரா இ, தால் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, ஸா ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும். ஈஸா. இந்த இ ஹம்ஸா வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடித்தொண்டையிலேருந்து வருது, அக்கசல் ஹல்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸால் அப்படிங்கிறது தரஃபுல் லிசான், நுனினாவை எழுத்து.
அடுத்ததாக பாருங்கள் ஜுல் ஜீலத்தி, அதாவது ஜ தொம்மா லாம் சுக்குன் ஜுல். இந்த ஜுல் ஜீலத்தி, இப்போது இதில் வந்து ஜ வந்து இது என்ன எழுத்துனா இதுவும் தரஃபுல் லிசான் எழுத்து தான். அப்போது இந்த ஜ அப்படிங்கிற அந்த சிஃபத்தையும் கொடுக்கணும். சஃபீர் அப்படின்னு ஒரு சிஃபத் இருக்குது, அதை கொடுக்கணும். அடுத்தது லாம் சுக்கூன், இது பார்த்தீங்கன்னா ஹஃபத்துல் லிசான் எழுத்து, அதாவது சைடு எட்ஜஸில் நாவின் சைடு எட்ஜஸோடைய எழுத்து. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாமுக்கு வந்து நம்ம சிஃபத் இருக்குது, பைனியா இல்லைன்னா தவசுத்துன்னு சொல்லுவோம், அந்த சிஃபத்தை கொடுக்கணும். ஜுல் ஜீலா, அது டைமிங்கை கொடுத்து ஓதணும். ஜுல் ஜீலா, ஓகேவா. அடுத்தது ஜா கஸ்ரா ஜி, ஜுல் ஜி, லாம் ஃபத்ஹல்ல, ஜுல் ஜீல, த கஸ்ரா, லாம் சுக்கூன், தில். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சாத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். ஜுல் ஜீல தில். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா, ரா சுக்கூன், ஆர் ஆர். இந்த ரா வந்து ஹெவியாக தான் உச்சரிக்கணும், தஃப்ஹீம். அடுத்ததான் தாது தொம்மா தூ தூ. இந்த தாத் அப்படிங்கிறது ஹஃபத்துல் லிசான் எழுத்து, ஆர் தூ. அடுத்தது ஜா கஸ்ரா லாம் சுக்கூன் ஜில், ஜா ஃபத்ஹா அலிஃப் மத்து ஜா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் ஃபத்ஹால, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இந்த ஹ வந்து இதுவும் என்ன எழுத்து, அக்கசல் ஹல்கு லெட்டர், அடித்தொண்டை எழுத்து, ஓகேவா. இப்போ எப்படி ஓதணும், இதா ஜுல் ஜிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா. அடுத்தது வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வாவ் ஃபத்ஹா வ, இது ஷஃபத்தான் உதரெழுத்து, ஹம்சா ஃபத்ஹா, ஹா சுகூன் அஹ் அஹ், ஓகேவா. இது வந்து இதுக்கு டைமிங் கொடுக்கணும், ரஹவா டைமிங் கொடுக்கணும், அஹ், சரியா. அடுத்தது ரா ஃபத்ஹா ரா, இந்த ஹாவும் வந்து ஹெவி, ரா ஃபத்ஹாவும் ஹெவி, தஃப்ஹீம். அடுத்ததாக ஜீம் ஃபத்ஹா ஜ, த கெசரா லாம் சுக்கூன் தில், அப்போது வ அஹ் ரஜ தில். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா ரா சுக்கூன் ஆர், இதுவும் வந்து ஹெவி தான், ரா. அடுத்தது தாது தொம்மா து, ஆர் து. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா ச சுக்கூன் அஸ் அஸ். இந்த ச வந்து நுனினாவை எழுத்து, தரஃபுல் லிசான். அடுத்தது காஃப் ஃபத்ஹா அலிஃப் மத்து கா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் ஃபத்ஹால, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இந்த காஃப் வந்து என்னது, ஹெவி லெட்டர். அப்போ வாயை நல்லா ஓப்பன் பண்ணி தான் சொல்லணும். வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. அடுத்ததான் மூன்றாவது வகாலல் இன்சானு மாலஹா, வாவ் ஃபத்ஹா வ ஷஃபத்தான், காஃப் ஃபத்ஹா அலிஃப் மத்து கா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃப் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மேலே, அதாவது நாவுடைய பின் நாவு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அக்கசல் லிசான் அப்படின்னு சொல்லுவோம், இதை பின் தொண்டை நாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து அதாவது இதை வந்து தொடும், அதாவது மென்மையான பகுதியை வந்து தொடும், அப்பர் பேலட் இருக்கு இல்லையா, அதை வந்து தொடும். அப்போது வக்கா வக்கால, லாம் ஃபத்ஹா ல, லாம் ஃபத்ஹா லாம் சுக்கூன் லல், வக்காலல். ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக சீன் வந்திருக்கு, அப்போ இங்கே இஹ்ஃபா பண்ண மறைச்சு கொன்னா செஞ்சு ஓதணும். அடுத்தது சீன் ஃபத்ஹா அலிஃப் சகைரா ச, 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் தொம்மா நூ. அடுத்தது மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து மா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் ஃபத்ஹா ல, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இது எப்படி ஓதணும், வக்காலல் இன்சானு மாலஹா. அடுத்தது 4வது ஆயத்து, யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா. யா ஃபத்ஹா வாவ் சுக்கூன் யௌ, இது வாவுல் லீன், ஓகேவா. அடுத்தது மீம் ஃபத்ஹா ம, ஹம்சா கஸ்ரா இ, யௌம இ, ஜால் கஸ்ரத்தைன் ஜின். இந்த தன்மீனுக்கு அடுத்ததாக என்ன வந்திருக்குன்னா த வந்திருக்குது, அப்போது இது இஹ்ஃபா பண்ணணும். அடுத்தது இதை இஹ்ஃபா குன்னா செஞ்சு ஓதணும், மறைச்சு குன்னா செய்யணும். அப்போ யௌம இதின் அப்படின்னு மறைக்கணும். த தொம்மா தூ, ஹ ஃபத்ஹா தால் ஷத்தா, அதாவது ஹ ஃபத்ஹா தால் ஷத்தா, தால் கெஸ்ரா ஹத்தி து ஹத்தி. அந்த ஹ அப்படிங்கிறது வசத்துல் ஹல்கு, நடுத்தொண்டையிலேருந்து வரணும். அடுத்தது ச தொம்மா சு சு, து ஹத்தி சு. அடுத்தது ஹ, அதாவது ஹம்சா ஃபத்ஹா ஹா சுக்கூன் அஹ், பா ஃபத்ஹா அலிஃப் மத்து ப, 2 ஹரக்கத்து. ரா ஃபத்ஹா ரா, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, 2 ஹரக்கத்து.
அப்போது யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா. அடுத்தது 5வது ஆயத்து பி அன்ன ரப்பக அவுஹாலஹா. பா கஸ்ரா பி, ஹம்சா ஃபத்ஹா, நூன் ஷத்தா, நூன் ஃபத்ஹா ந, பி அன்ன. இந்த நூனுக்கு வந்து அகமல் குன்னா கொடுக்கணும். பி அன்ன அப்படி தான் சொல்லணும். ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப ஃபத்ஹா ப, கஃப் ஃபத்ஹா க ரப்பக, ஹம்சா ஃபத்ஹா வாவ் சுகுன் அவு, இது வாவுல் லீன். அடுத்தது ஹ ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் ஃபத்ஹா ல, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது பி அன்ன ரப்பக அவுஹலஹா. 6வது ஆயத்தை பாருங்கள். يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. இப்போது யா ஃபத்ஹா வாவ் சுகுன் யவ், இது வாவுல் லீன், இது மீம் ஃபத்ஹா ம, ஹம்சா கெசரா இ, யௌம இ, ஜால் கெசரத்தைன். ஓகேவா, கெசரத்தைன் வந்திருக்குது, தன்மீன் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக யா வந்திருக்குது. இப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுகாம் பண்ணணும், இதுகாம் பில்குன்னா. அப்போது யாக்குள்ளார இந்த தன்மீன் நுழைஞ்சு போகணும். அப்போது யௌம இதீ அப்படின்னு குன்னாவும் கொடுக்கணும். ஓகேவா, யௌம இதீ. அடுத்ததாக இணையணும். அடுத்தது யா ஃபத்ஹா சாது சுகுன் யஸ். ஓகே, யஸ். இது வந்து இது என்னென்னா இதுகாம் பில்குன்னா நாக்கிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்ததாக தால் தொம்மா து யஸ் து, ரா தொம்மா நூன் ஷத்தா ருன், நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ந 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது யஸ் து ருன்னா, சீன் தொம்மா சு, யஸ் து ருன்னா சு. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா ஷீன் சுகுன் அஷ், த ஃபத்ஹா அலிஃப் மத்து த 2 ஹரக்கத்து. அடுத்தது த ஃபத்தேன் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த எழுத்து லாமில் ஷத்தா இருக்குது. இப்போ தன்மீனுக்கு அடுத்ததாக லாம் வந்துருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணணும், இதுகாம் பிலா குன்னா. ஓகேவா, பிலா குன்னா. அப்போது அக்மல். ஓகே, இதுகாம் பிலா குன்னா அக்மல். அப்போது என்ன பண்ணணும், அஷ்தா தல் அப்படின்னு வந்துடும். ஓகே, குன்னாலாம் செய்யக்கூடாதீங்க. அஷ்தா தல். அடுத்தது லாம் கெஸ்ரா லி, யா தொம்மா யூ, ரா ஃபத்ஹா வாவ் சுகுன் ரவ், லி யூ ரவ். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா ஐன் சுகுன் ஆ, ஆ, இது வசத்துல் ஹல்கு ஐன். அடுத்தது மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து மா. அடுத்தது லாம் ஃபத்ஹா ல, ஹ தொம்மா மீம் சுகுன் ஹும், அஅமாலஹும். அப்போ இது எப்படி ஓதணும், யௌம இதின் யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியுரவ் அஅமாலஹும். அடுத்தது பாருங்கள். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. அப்போது ஃப ஃபத்ஹா ஃப, இது ஹைஷு, அதாவது ஷஃபத்தான் உதடு எழுத்து. மீம் ஃபத்ஹா நூன் சுகுன் மண், நூன் சாக்கினா கடத்ததாக யா வந்திருக்குது. அப்போது என்ன பண்ணணும், இதுகாம் பில்குன்னா நாக்கிஸ். ஓகேவா, அப்போது இணைக்கணும். ஃபமை அப்படின்னு வரும். அடுத்தது யா ஃபத்ஹா ஐன் சுகுன் யா, மீம் ஃபத்ஹா லாம் சுகுன் மல், யா அமல். மீம் கெஸ்ரா ச சுகுன் மிஸ், காஃப் ஃபத்ஹா அலிஃப் மத் கா 2 ஹரக்கத்து, லாம் ஃபத்ஹா ல மிஸ் கால. அடுத்தது ஜால் ஃபத்ஹா ரா ஷத்தா ஜர், ரா ஃபத்ஹா ரா ஜர்ரா. தல த மர்பூத்தல கெஸ்ரத்தைன் இருக்குது. தன்மீனுக்கு அடுத்ததாக ஹா வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுஹார் பண்ணணும், தெளிவாக தான் ஓதணும். அப்போது ஜர்ரத்தின். ஹா ஃபத்ஹா யா சுகுன் ஹை, இது யாவுல் லீன். அடுத்தது ரா ஃபத்ஹத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக யா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதுகாம் பில்குன்னா நாக்கிஸு. அப்போது ரா ஃபத்ஹத்தைன் யாவும் இணைந்து ஹை ரை அப்படின்னு வரும். யா ஃபத்ஹா யா, ரா ஃபத்ஹா ரா, யா ரா. ஹல என்ன இருக்குதுன்னா ஹ தொம்மா வாவ் சகைரா ஹூ அப்படின்னு இருக்குது, யாரா ஹூ. இப்போ இதை வக்ஃபு பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யாரா ஹக்கு சுக்குன்னு வச்சு நிப்பாட்டிடணும். ஓகேவா, இப்போ இதை எப்படி ஓதணும், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இப்போ எல்லாமே அதே சேம் தான். 8வது ஆயத்தில் மட்டும் ஜர்ரத்தின் அப்படிங்கிறது தன்மீனுக்கு அடுத்ததான் இங்கே ஷீன் வந்திருக்குது. போன இதில் 7வது ஆயத்தில் வந்து ஹா வந்திருந்ததுனால ஜர்ரத்தின் அடுத்ததாக ஹைரன்ல ஹா வந்ததுனால இதுஹார் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஜர்ரத்தின்க்கு அப்புறம் தன்மீனுக்கு அப்புறமா ஷீன் வந்திருக்கிறதுனால இங்கே இஹ்ஃபா பண்ணணும்.
ஓகேவா, இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்ததாக அதாவது ஷீன் ஃபத்ஹா ரா ஷத்தா ஷர் ரா ஃபத்ஹத்தேன் இருக்குது, அது வந்து இணைஞ்சு என்னாகும், அதே சட்டம் இதுகாம் பிலா, அதாவது இதுகாம் பில்குன்னா நாக்கிஸு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் அதாவது தர்ரத்தின் ஷர்ரையரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது எப்படி ஓதணும், وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ அப்படின்னு சொல்லி முடிப்போம். அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த ரூல்ஸ் அல்ஹம்துலில்லா நம்ம ஃபாலோ பண்ணி ஓதலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.